Hi everyone, welcome back to Choo School of Learning. Today we are going to discuss about an interesting topic in psychology, but before that if you haven't subscribed our channel, make sure you subscribe. நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து இந்த கதையை கேட்டு வளர்ந்துருப்போம். ஒரு காட்டில் ஒரு நரி இருந்துச்சான். அந்த நரிக்கு பசி வந்துச்சான். பசி எடுத்ததும் ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே புந்துச்சான். அந்த திராட்சையை பார்த்ததும் கண்டிப்பாக அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த திராட்சையை பறிக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுவோம். ஆனால் அதால் பிரிக்கவே முடியாதான். ஸோ ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் நம்மளால் பிரிக்க முடியலையே அப்படின்றத அது எப்படி மாற்றிக்கிச்சுன்னா, அந்த பிலீஃபை எப்படி அது சேஞ்ச் பண்ணிச்சுன்னா, இந்த திராட்சை ஒரு வேளை புளிப்பாக இருக்குமோ, அப்படி புளிப்பாக இருக்க திராட்சையை சாப்பிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திராட்சை தோட்டத்தை விட்டு அது வெளியே வந்துடுச்சான். அந்த திராட்சை தோட்டத்தை விட்டு வெளியே வேறு எங்கேயோ சாப்பாடு கிடைக்காம அன்றைக்கி அது பசியோடையே படுத்து தூங்கிடுச்சு. இந்த நரி எப்படி அதோட பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றிச்சோ, அதால் நம்மளால் இதுக்கு மேலே ட்ரை பண்ண முடியுமா அப்படின்றதைய இந்த திராட்சை புளிப்பாக இருந்தால் என்னவாக இருக்குன்றத மாதிரி மாற்றிக்கிச்சோ, அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நம்ம எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோங்க. இதை சைக்காலஜிஸ்ட் காக்னிட்டிவ் டிசனன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. காக்னிட்டிவ் டிசனன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அறிவாற்றல் மாறுபாடு அப்படின்றத தமிழில் சொல்கிறாங்க. இந்த அறிவாற்றல் மாறுபாடுன்றது எப்போ ஏற்படுதுன்னா, இப்போ நான் அந்த கதையை சொன்னல, எப்போ அந்த நரி தன்னோட வழியை ஒரு பிலீஃப் சிஸ்டம், ஒரு பர்செப்ஷன் சேஞ்ச் மூலியமாக படுத்துச்சோ, அதே மாதிரி தான் மனுஷங்களும் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியல, நிறைய விஷயங்கள் நமக்கு உடனே கிடைக்கலன்னொன்னே நம்ம அதோட பர்செப்ஷனை மாற்ற பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய சினாரியோஸில் நமக்கு வேண்டான்ற ஒரு விஷயத்தை, அதாவது சில விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுது உலகத்தில், சில விஷயங்கள் நம்ம நண்பர்கள் செய்கிறாங்க, சில விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம சில விஷயத்த கட்டாயத்தில் பண்ணுறோம். இந்த கட்டாயன்ற பர்செப்ஷன் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போதோ, இல்லை நீங்கள் ட்ரிங்க் பண்ணுற ஆளாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் இன்டேக் இது மூணுமே பார்க்கச்சு நேச்சுரலாக நம்ம பாடி அந்த விஷயத்தை எடுத்துக்காது. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரிங்க் பண்ணும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். ஸ்மோக் பண்ணும்போதும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுச்சும் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருக்க கண்டென்ட், அந்த சில்லி சப்ஸ்டன்ஸ் உங்கள் உடம்புல நேச்சுரலாக எடுத்துக்க முடியாது. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணி எல்லோரும் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்களும் அதை பண்ண போய் உங்கள் பிலீஃப் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுறீங்க. இந்த சேஞ்ச் பண்ணுறது தான் காக்னிட்டிவ் டிசனன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த மாற்றம் ஏற்படுறதுனால தான் நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்க விஷயத்த உங்களுக்கு பிடிக்கலனாலும் அது உங்களை பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறீங்க. ஸோ ஸ்டாப் லிவிங் த லைஃப் வித் த ட்ரெண்ட் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் த லைஃப் தட் யூ ரியலி வாண்ட். That's the message from this video. Until next time, this is Ashwin from Choo School of Learning. Thank you for listening.